ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இந்த வீடியோவில் நம்ம இன்னும் பார்க்குறது சூப்பரான ஒரு லைனிங் ப்ளவுஸு கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் நம்ம சாரியில் உள்ள அட்டாச்சு ப்ளவுஸை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், நீட்டாக நூல் பிரித்து அந்த துணியில் இருந்து தனியாக நம்ம இந்த ப்ளவுஸ் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்ததாக பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த ப்ளவுஸ் துணியை அடுத்ததாக கட் பண்ணி எடுத்துடலாம். அளவு வைக்கலாம். பாருங்கள், இந்த சாரியோட கரை பகுதியை கைக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். மற்றொரு பகுதியை கழுத்துக்கு நம்ம மாடல் கழுத்து வைக்கிறதுக்காக அந்த பகுதியையும் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அடுத்ததாக பாருங்கள், இந்த ப்ளவுஸ் துணியை நம்ம நேர் பீஸில் தான் கட் பண்ண போகிறோம். லைனிங் துணியும் நேர் பீஸில் தான் கட் பண்ண போகிறோம். கரை பகுதி இறக்கத்துக்கு வரும்படியாக நீட்டாக போல்டிங் பண்ணி போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி போல்டிங் பண்ணி போட்ட பிறகு பாருங்கள், இந்த சில்க் துணிக்கு மேலே, மெயின் பீஸ் துணிக்கு மேலே நம்ம லைனிங் துணியை வச்சு அளவு ப்ளவுஸ் எடுத்து ஹூக் லாக் பண்ணிவிட்டு ஒரு ஆம்கோல் பகுதியிலேருந்து மற்றொரு ஆம்கோலுக்கு நீட்டாக அளவு வச்சுக்கிடுவோம். அளவு வச்ச பிறகு அந்த இருக்கிற அளவை விடவும் ஒரு 3 இன்ச்சு விட்டு முன் துண்டுக்கு 3 இன்ச்சு, பின் துண்டுக்கு 3 இன்ச்சு விட்டு நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு பாருங்கள், இந்த வேஸ்ட்டு துணி பீஸ் இருக்கும்ல, இதையும் நம்ம கட் பண்ணி விட்டுறணும். அதேமாதிரி நம்ம கட் பண்ணும்போது எந்த நூல், ஏதாவது கொஞ்சம் நூலெல்லாம் நீண்டதாக இருந்தால் அந்த நூலையும் வேஸ்ட் நூலில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அளவு குறிக்கும்போது அந்த துணியோட ஃபினிஷிங்கே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லைனிங் துணியையும் மெயின் பீஸ் துணியையும் சேர்த்தே நம்ம போல்டிங் பண்ணி எடுத்தாச்சு. அளவு வைக்கிறதுக்கு 2 துணியுமே சேர்த்து போட்டு தான் வச்சுருக்கோம். ஆனால் லைனிங் துணியை தனியாக போல்டிங் பண்ணியிருக்கோம், மெயின் பீஸ் துணியை தனியாக போல்டிங் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நம்ம அளவு நீட்டாக மார்க் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இந்த ப்ளவுஸோட கழுத்து சுற்றளவு ஃபஸ்ட்டில் மார்க் பண்ணணும். அடுத்தது ஷோல்டர் மார்க் பண்ணணும். அடுத்தது ஆம்கோல் அளவு மார்க் பண்ணணும். அடுத்தது முன் கப் ஷேப்பு நம்ம ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவை அளந்து அதை விடவும் முன் துண்டில் 1 இன்ச்சு கூடுதல் அளவு எடுத்துக்கிடணும். அந்த 1 இன்ச்சு கப் ஷேப்புக்கு அளவு எடுத்ததுலேருந்து அதோட எதிர் பகுதியுள்ள 2 இன்ச்சும் 1.5 இன்ச்சும் கம்மி பண்ணி அளவு நீட்டாக குறித்து எடுத்துக்கிடணும். அடுத்தது பாருங்கள், இந்த உடம்பு மொத்த சுற்றளவும் நம்ம எவ்வளோ இருக்கோ அந்த அளவில் 8ல் ஒரு பகுதி நம்ம ஆம்கோல் அளவு இறக்கம் மார்க் பண்ணி நீட்டாக ஆம்கோல் பகுதி முன் கைக்குழி பின் கைக்குழி மார்க் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்ததாக நம்ம மார்க் பண்ண இந்த கப் ஷேப்போட ஜாயின் பண்ணக்கூடிய அந்த பட்டி பீஸ் சைடில் உள்ள துணியை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது ஆம்கோல் பகுதி கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக முன் கழுத்து இறக்கமும் வச்சு நம்ம அந்த அளவையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக பின் கழுத்து அளவு நம்ம மார்க் பண்ணிட வேண்டியதான். இந்த பின் கழுத்துக்கு நம்ம இந்த கழுத்துக்கு மாடலாக ஸ்டார் நெக் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கட் பண்ண போகிறோம். பாருங்கள், சூப்பரான ஒரு ஸ்டார் நெக் வச்சு தான் இந்த ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால நம்ம ஸ்டார் நெக்கே மார்க் பண்ணி கட் பண்ணால் போதும். பாருங்கள், இந்த கழுத்தோட இறக்கம் நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்தது கழுத்து சுற்றளவும் மார்க் பண்ணிக்கிடணும். மார்க் பண்ண பிறகு அந்த ஸ்டார்னுக்கு எந்த இடத்துல நம்ம அந்த டேனிங் ஸ்டார்ட் ஆகும் அந்த இடத்துல கழுத்து சுற்றளவு நார்மல் அளவு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதை விடவும் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி நம்ம மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு அந்த டேனிங் பகுதியை வி ஷேப்பை கட் பண்ணி எடுத்து நீட்டாக ஒரு பாக்கெட்டிங் மாடலில் கட் பண்ணி வச்சா இந்த ஸ்டார் நெக்கு ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக நம்ம ஸ்டார் நெக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு பேக் கழுத்துக்கு. பாருங்கள், அடுத்ததாக முன்துண்டு துணியை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து நீட்டாக கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிடுவோம். ஓப்பன் சைட்லேருந்து துணி தேவையான அளவுக்கு நம்ம போல்டிங் பண்ணிடலாம். பண்ணிக்கிட்டு மெயின் டாட்டு அகலம் நமக்கு தேவையான அளவு, அடுத்தது உயரம். அடுத்ததாக பாருங்கள், இந்த ஓப்பன் சைடு டாட்டு. அடுத்ததாக இந்த ஓப்பன் சைடு டாட்டுக்கு நேர் நம்ம போல்டிங் பண்ணி ஆம்கோல் பகுதிக்கு மார்க் பண்ணும்போது இந்த கப் ஷேப்பு ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவு நம்ம சாக் பீஸால் தான் மார்க் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இந்த அளவு ஒரே மாதிரி தெரியுறதுக்காக நம்ம ஊசி வச்சு, பெரிய ஊசி வச்சு இந்த 2 துணியிலையுமே குத்துறது மாதிரி நீட்டாக குத்தி எடுத்தால் போதும். அளவு நம்ம
அந்த குத்துன அளவுலே இடத்துலையும் சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக நம்ம கைக்கு தேவையான அளவு நம்ம துணி கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், லைனிங் துணியோடு நம்ம சேர்த்தே வச்சுருக்கோம் இந்த கை பீஸை. கை மொத்த சுற்றளவுலேருந்து ஒரு 3 இன்ச்சு விட்டுக்கிடலாம். கை சுற்றளவுக்கு கை நீளம் இருக்கிற அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை விடவும் ஒரு 1.5 இன்ச்சு நம்ம விட்டு நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம இந்த ஆம்கோல் அளவு எப்படி வைக்கணும்னா, கை மொத்த சுற்றளவுலேருந்து 4ல் ஒரு பகுதியை நம்ம ஆம்கோல் அளவாக மார்க் பண்ணி நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், அடுத்தது முன் கைக்குடியும் இந்த கையில் நம்ம 1/2 இன்ச்சு குளித்து கட் பண்ணிட்டா போதும். சூப்பரான கை நம்ம இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சு எக்ஸ்ட்ரா அளவு எவ்வளோ விடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்த்து நீட்டாக கட் பண்ணுங்கள். நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். பாருங்கள், இப்போ நீட்டாக நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸு சூப்பரான சில்க் சாரிக்கு கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.